காதல் தோல்வியால மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் தன்னோட பிரச்சனைகள் தன்னோட தங்கையோட வாழ்க்கையை சீரழிச்சிருமோ நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. காதலுக்காக இவ்வளவும் இழந்த அவங்க தன்னோட காதலன் கிட்ட ஏதோ ஒன்று கேட்க விரும்புறாங்களாம். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ எப்படி லோன்லாம் பேலன்ஸ் பண்றீங்க? உங்களுக்கே நிறைய காசு தேவைப்படும்ல? இல்லை மேடம், லோனுன்னு எதுவும் வாங்கல. வட்டிக்கு மட்டும் 50,000 ரூபா வாங்கினேன். 50,000 ரூபா வாங்கி 3 பைசா வட்டி தான். 1500 ரூபா மாதம் 1 வருஷம் கட்டிட்டு இருக்கேன். வாங்கி கொடுத்து இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் என்னோட மோதிரம், என்னோட தோடு இதெல்லாம் வச்சு கொடுத்தேன். அப்புறம் அதெல்லாம் வச்சு கொடுத்து அதான் சொல்ல எல்லாமே சேர்த்து ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஒரு ரியல்மின்னு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுத்தேன் ஆன்லைனில். அதுக்கும் நான் தான் கட்டுறேன். இப்போ வட்டி காசு என்னன்னா இன்னொரு இடத்துல வாங்கி இப்படி மாற்றி நிறைய ஆப்பில் வந்து லோன் வாங்குவேன் மேடம். அதுலலாம் லோன் வாங்கி அப்படி அதில் மாற்றி அது கட்டுவேன். முன்னாடி அந்த ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ அந்த 6 மாசமா எங்கேயும் போகிறதும் இல்லை, வீட்டில் தான் கிடக்குறேன். அதனால அப்படி மாற்றி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அம்மா கேட்கலையா நீங்க வேலைக்கு போகலையான்னு? சில சமயம் வீட்டில் நான் சமாளிச்சிருவேன். சமாளிக்காத டைமில் நான் அப்படியே போயிடுவேன். எங்கேயாவது காலையில் கிளம்பி வேலைக்கு தேடுறேன், வேலை போகிறேன்ட்டு எங்கேயாவது போய் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வருவேன். அந்த மாதிரிலாம் இருக்கேன். இதுக்கு வருவேன் உட்காந்துருப்பேன் ரயில்வே ஸ்டேஷனில். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையிலே போயிடுவேன். எங்கள் அப்பாட்ட வேலைக்கு போகிறேன், வேலை தேட போகிறேன் நான் அப்படி சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு 9 மணிக்கு உட்காந்துட்டு 5 மணிக்கு அங்கே உட்காந்து எங்கேயாவது போய் உட்காந்துட்டு வருவேன். ரோட்டில் போகிறது உட்காந்துருப்பேன். தனியாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? அழுதுட்டு இருப்பீங்களா? என்ன பண்ணுறேன்னு தெரில மேடம். நான் தனியாக என்ன பண்ண முடியும்? வீட்டுக்கு போக முடியாது. வீட்டில் போனால் அம்மா என்னன்னு கேட்பாங்க. ரொம்ப நாள் வீட்டிலே இருக்க முடியாது. தகச்சி வேற இருக்கு. என்னாலே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு அந்த பசங்க வாழ்க்கை ஏதாவது பாதிக்கப்படுமோன்னு பயமா இருக்கு எனக்கு. நான் தான் எங்கள் அப்பா இல்லாமல் எனக்குன்னு கொடுத்து உதவி யாரும் இல்லாமல் இருக்கேன். இப்போ நான் தானே எல்லாமே பார்த்துக்கணும். இந்த டைமில் போய் நானே இவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் வருதுன்னா எப்படின்னு எனக்கு தெரில. இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்களா? நான் நம்பவே மாட்டேன் மேம். யாருமே நம்ப மாட்டேன் நான். இதுதான் எனக்கு முதல் கடைசின்னு வச்சுக்கோங்க. இனிமே எனக்கு கல்யாணமே வேணான்னு இருக்கேன் நான். அந்த மனநிலைக்கு வந்துட்டேன். எனக்கு வேணாம், யாரும் வேணாம். எனக்கு யாருமே வேணாம், நான் மட்டும் போதும். இது எதெல்லாம் நடந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்ப பிரசன்ட்ல? எனக்கு திரும்பி வந்து என்ன காரணத்துக்காக என்னை விட்டுட்டு போன, நீ ஏன் என்னை இவ்வளோ பணம் ஏமாத்தின, எனக்கு எல்லாமே ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட் இல்லை, நீ தானே எனக்கு எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி வாங்கிட்டு ஏமாத்திட்டு, நீ ஏன் ஏமாத்தினாங்க தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு தோணுது. அவங்க அதுக்கான பதில சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு தோணுது. உங்க மனசு இன்னும் அவங்க நல்லவங்கன்னே நினைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த பதில் எதிர்பார்த்துட்டு இருக்கு. உங்க மைண்ட் இன்னும் அவங்க நல்லவங்க தான் இருக்கு. ஆனா நடக்கிற விஷயங்கள்லாம் இல்லை, அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்கன்றது உங்களால இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால அவங்க வாயாலே நான் இதெல்லாம் வேற ரீசனுக்காக பண்ணேன், நான் நம்ம நல்லதுக்காக தான் பண்ணேன்னு திருப்பி அவங்க வாயாலே நீங்க எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறீங்க. நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க அவங்க உங்க கூட சண்டை போட்டதே கிடையாது, உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்ததே கிடையாது அப்படின்ட்டு. ஆனா ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல 2 பேருமே எமோஷனல் இன்வெஸ்டடா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அவங்க சண்டை வரதான் செய்யும். ஆனா நீங்க சண்டை வரலன்னு சொல்லும் போதே அவங்க உங்க கூட ஃபர்ஸ்ட்ல இருந்தே எமோஷனலி ரொம்ப இன்வெஸ்டடா இருந்த மாதிரி தெரியல. அதெல்லாமே ஸ்டார்டிங்லேயே அவங்க உங்க கூட ரொம்ப க்ளோஸா இல்லை, நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க க்ளோஸா இல்லைன்ற ஒரு சைன் இருக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்லாம நீங்க அவங்கள ரொம்ப நம்பியிருக்கீங்க, அவங்க கூட ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணியிருக்கீங்க, அவங்க கூட சேர்ந்து வளரணும்னு நினைச்சிருக்கீங்க, அவங்கள நீங்க ரொம்ப நல்லவங்களாவே ஒரு பார்வையில பார்த்துருக்கீங்க. அதனால இப்ப அவங்க அப்படி கிடையாது, நீங்க நினைச்ச மாதிரி அவங்க நல்லவங்க கிடையாது, உங்களை ஏமாத்திட்டாங்கன்றது உங்க பிரெயின் நம்ப முடியல. அதனாலதான் நீங்க இன்னமும் அவங்க கிட்ட திருப்பி வா பேசு என் கூட இரு அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த வகையில நீங்க தப்பு பண்ணல. இப்ப நீங்க கேக்குறது கூட உங்க மைண்டால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவங்க தப்பு, அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்றது. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்கள வேற மாதிரி பார்த்து உங்க மைண்டு டக்குன்னு அவங்க இப்படிதான் அப்படின்னு உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனாலதான் நீங்க பண்றீங்க. அதனால நீங்க ஐயோ நான் இவ்வளவு கெஞ்சினேன், நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். சரிங்க மேடம். நீங்க எந்த தப்பும் பண்ணாததுனால நீங்க ஒரு நல்ல லைஃப்க்கு டிசர்விங்கான பர்சன் தான். ஸோ உங்களோட தொலைஞ்சு போன சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி வெளியில கொண்டு வாங்க. வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, கஷ்டமா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி பேசுங்க.
உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்கும், இல்லை உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஏதாவது ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் உட்காருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்குமோ தேடி தேடி பண்ணுங்க. உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே தாண்டி போய் திருப்பி உங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃபினான்ஷியலி நீங்கள் ஏமாந்ததுக்குமே ஏதாச்சும் லீகலி எடுக்க முடியும்னா பாருங்கள். இல்லைனா அதையும் தாண்டி உங்களால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்க வைக்க முடியுமோ எடுத்து வைங்க. அண்ட் எதுவுமே நீங்கள் ரஷ் பண்ணிக்க தேவையில்லை. உங்களோட டைமில் ஸ்லோவாக எப்படி போகணுமோ சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து வைங்க, நகர்ந்து போங்க. எல்லாமே சரியாகி உங்களுக்குன்னு திருப்பி ஒரு ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் வரும். உங்களுக்கு இதையும் தாண்டி ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்பயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. சரிங்கண்ணா. நாங்களும் எங்கள் டீமை எப்பவுமே உங்கள் கூட இருப்போம். இந்த கேஸ் மூலமா நம்ம ஒரு முக்கியமான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். என்னதான் நம்ம ஒருத்தவங்க லவ் பண்ணாலும் அவங்களால திரும்பி லவ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறது இல்லை. நம்ம தான் லவ்க்காக நிறைய டைம், மணி, எஃபர்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். இந்த கேஸ்லையுமே அவங்க க்ளோஷர் கேட்டுட்டே இருந்தாங்க. ஏதாவது பாசிட்டிவாக சொல்லிட மாட்டாங்களா, நடந்ததெல்லாம் பொய்ன்னு நினச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் இது வரைக்கும் நம்பிட்டே இருக்கோம் அவங்க ஒரு நல்ல பர்சன், கரெக்டான பர்சன். ஆனால் திடீர்னு அதுக்கு ஆப்போசிட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது அதால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால வேற மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கான க்ளோஷர் கேட்டுட்டே இருக்கும். இது கம்ப்ளீட்லி நார்மலானது தான். இந்த ரிலேஷன்ஷிப் அவங்க சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நிறைய கால்ஸ், மெசேஜ், மீட் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான் அவங்க பார்ட்னர் சீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. ஆனால் ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப்லையுமே லூப் ஹோல் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன லூப் ஹோல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே வரதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல சண்டை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியுமா? சண்டை அப்போதான் ஒருத்தவங்களோட தன்மை என்னன்றது புரியும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதை தெரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்டிங்குமே டெவலப் ஆகும். ஒருத்தவங்க உங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய டிஸ்கஷன்ஸும் வரதா செய்யும், ஆர்குமெண்ட்ஸும் வரதா செய்யும். இந்த ரிலேஷன்ஷிப்ல சண்டை இல்லை அப்படின்னு சொன்னது அது ஒரு பீஸ்க்கான சிம்பிள் கிடையாது, ஒரு வார்னிங் சைன் தான். இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மன நிம்மதியை மற்றவங்க கையில கொடுக்காதீங்க, உங்களோட ஒர்த்தை நீங்க தான் டிஃபைன் பண்ணிக்கணும். ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும், ரொம்ப பாசிட்டிவா இருக்கும், உங்களுக்கே ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். இந்த பிட்ரேயல், ஹார்ட் பிரேக்ல இருந்து வெளியில வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஒரு நாள் அவங்கள பத்தி யோசிக்காமவே இருப்பீங்க, மறுநாள் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எதுவுமே ரஷ் பண்ணிக்காதீங்க, டைம் எடுக்க எடுக்க அதுவே சரியாயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்க ஹாபீஸ், உங்க வேலை, உங்க கோல்ஸ், அதை பாருங்க. ஒரு நாளில் அட்லீஸ்ட் உங்களை ஃபோக்கஸ் பண்ணி பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க, அதுக்கடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ஹீல் ஆன பிறகு அடுத்தடுத்து நீங்க போகக்கூடிய ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கும். உலகத்திலேயே ரொம்ப அழகான லவ் ஸ்டோரி நீங்க உங்களுக்காக எழுதிக்கிறது தான். காதல்னால இவ்வளோ மனப்போராட்டத்துல மாட்டி தவிச்ச அந்த பெண் நம்ம ஷோவோட கன்ஃபெஷன் ரூம் வந்து வெளியே போகும்போது அவங்க பிரச்சனையெல்லாம் மறந்து ஒரு புது மனிதராக வெளியே போறாங்க நான் நம்புறேன். ஆனா அது மட்டுமே நம்ம ஷோட நோக்கம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நமக்கு நடந்தா அது நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிற தெளிவு கிடைக்கணுங்கிறதாங்க. மீண்டும் நிஜம் பேசும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். நிஜம் பேசும் நிழல் இது, நீதி தேடும் குரல் இது, முகம் மறைத்து அகம் திறக்கும் உன் முன்னே நிற்கும் நிழல் இது, காயம் மாறும் களம் இது, உன் கண்ணீர் துடைக்கும் நிழல் இது, சத்தம் இல்லா சக்தி ஒன்று, உன் உள்மனம் பேசும் வழி இது. அன்று உன்னை மிரட்டிய கைகள் இன்று அருகில் கூட இல்லை, உன் அடையாளம் மறைக்கும் இருள், உன் உண்மைக்கு காவல் கல்லடி, பயம் என்பது சங்கிலிதான், கைவிடு என்று கூப்பிடுது உள்ளம், படிப்படியா மூச்சு வாங்க இருட்டிலே தானே பிறக்கும் காலை. நிஜம்